நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில இன்றைக்கு நமக்காக புஷ்பலதா மேம் வந்திருக்காங்க. அவங்க என்னெல்லாம் ரெசிபி சமைச்சு கொடுக்க போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். இன்னைக்கு என்னெல்லாம் ரெசிபி சமைக்க போறீங்க? இன்னைக்கு எல்லாம் கேப்சிகம் வச்சு பண்ண போறோம். ஓகே. முதல்ல வந்து கேப்சிகம் உடனடி ஊறுகாய், அப்புறமா கேப்சிகம் சிக்கன் ஃப்ரை. அதானே, சிக்கன் இல்லாம புஷ்பா மேமா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்னங்க மேம்? ஃபர்ஸ்ட் கேப்சிகம்ல உடனடி ஊறுகாய் பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் வதக்கி பண்றதுதான். உடனே நம்ம ஊறுகாய் மாதிரி வச்சு சாப்பிட்டுடலாம். ஒரு 2-3 நாள் வச்சுக்கலாம். ஓகே. அந்த மாதிரியான ஒரு சின்ன சிம்பிளான ஒரு ஊறுகாய். இதுக்கு வந்து கேப்சிகம் கட் பண்ணி நிறைய வச்சுக்கணும். அதுல வந்து கட் பண்ணி வச்சதுல வந்து ஒரு கொஞ்சமா போட்டு மிக்சியில அரைச்சு எடுத்துக்கணும். நமக்கு அந்த கொஞ்சம் கிரேவியா இருந்தா நல்லா இருக்கும் இல்லையா? அதனால நம்ம எவ்வளவு எடுத்து வச்சிருக்கோமோ அதுல ஒரு 1/4 பங்கு இல்லைன்னா 1/4 பங்குக்கு கொஞ்சம் மேல மட்டும் போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். ஓகே. ரொம்ப விழுதா அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அரைப்பட்டுருச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதுல எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த ஊறுகாய்க்கு வந்து அவரவர் விருப்பம். கொஞ்சம் ஜாஸ்தியா எண்ணெய் ஊத்துறவங்க நல்லா ஊத்திக்கலாம். நிறைய எண்ணெய் ஊத்துனா ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ராவா வச்சுக்க முடியும். பட் கேப்சிகம் வந்து ரொம்ப தண்ணி இருக்கிற காய் அப்படிங்கறதுனால ரொம்ப நாளைக்கு வச்சுக்க முடியாது. ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேப்சிகம் ஊறுகாய் பத்தி சொல்லுங்க மேம். எத்தனையோ வகை ஊறுகாய் இருக்கு. சோ கேப்சிகம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆப்வியஸ்லி சைனீஸ் ஃபுட், ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி இதுல சேர்த்துப்போம். நிறைய பேர் அவாய்டும் பண்ற ஒரு விஷயம் தான். இதுல ஒரு ஊறுகாய் எப்படி? இது வந்து கொஞ்சம் அந்த ஒரு பஞ்சி ஸ்மெல் இருக்கு இல்லையா? அந்த பஞ்சி ஸ்மெல் வந்து ஊறுகாய்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் நம்ம பச்சை மிளகால எல்லாம் ஊறுகாய் போடுவோம். அந்த பச்சை மிளகால ஊறுகாய் போட்டா ஒரே அடியா காரமா இருக்கும். அதனால அந்த பச்சை மிளகாவை இதுல ஒரு கொஞ்சமா, நான் இப்ப வந்து பச்சை மிளகாய் சேர்க்கல. வேணுங்கிறவங்க வந்து ஒரு பச்சை மிளகாவோ 2 பச்சை மிளகாவோ அரைக்கும் போதே சேர்த்துட்டு அரைச்சிட்டா நமக்கு அந்த பச்சை மிளகா ஊறுகாய் மாதிரியும் இருக்கும். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி சாதத்துல கூட கொஞ்சம் பிசைஞ்சு சாப்பிடலாம். நம்ம கொஞ்சம் அரைச்சு போடுறோம்ல, அத வந்து சாதத்திலயும் பிசைஞ்சு சாப்பிடலாம். பிரெட்டுக்கு கூட தொட்டு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இது நல்லா இருக்கும். இல்ல செஞ்சு வச்சுட்டோம்னா, நைட்டே செஞ்சு வச்சுட்டோம்னா, ஒரு சிலர் வந்து மார்னிங் சீக்கிரமாவே ஆபீஸ் கிளம்புறவங்க இருக்காங்க இல்லையா? அவங்க நைட்டு செஞ்சு வச்சுட்டா ஒரு சப்பாத்திக்கு கூட போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் கேரட்டை மட்டும் அதுல துருவி போட்டுட்டு இந்த ஊறுகாவை கொஞ்சம் தடவிட்டு சப்பாத்தியை ரோல் பண்ணி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். சூப்பர். காஞ்சிச்சுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்ப வந்து முதல்ல கேப்சிகம் போட்டுக்கலாம். இந்த கேப்சிகம் வந்து போட்டு நல்லா இது ஈரம் இல்லாம வச்சுக்கணும். அப்போ ஈரம் இல்லாம வச்சாதான் ஒரு 2-3 நாளைக்கு நல்லா வச்சுக்க முடியும். நம்ம ஈரத்தோட போட்டோம்னா கொஞ்சம் வச்சுக்கிறது கம்மியாதான், 1 நாள் 2 நாளுக்குள்ள தீர்ந்து போற மாதிரி இருக்கும். அது எந்த பக்குவத்துல நம்ம அந்த குடமிளகாவை எடுத்திருக்கோம் அப்படிங்கறத பொறுத்துதான் அது எவ்வளவு நாளைக்கு நம்ம வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது. இந்த போட்டதும் அந்த குடமிளகா நல்லா ஸ்மெல் வரும், அந்த வதங்கின ஸ்மெல். அந்த கொஞ்சம் அந்த ஸ்மெல் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த அரைச்சதை போட்டுடலாம். சரி. இதுல நம்ம பச்சை மிளகாய் போடல, வேணும்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அது இன்னுமே நல்லா பஞ்சியா நல்லா இருக்கும். ஒரு சில டைம் பார்த்தோன்னா நமக்கு சாதம் எல்லாம் சாப்பிடும் போது
மிளகாத்தூள் நல்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். சரி. மஞ்சத்தூள் கொஞ்சம். இதுக்கு கூட நம்ம அந்த காஷ்மீரி மிளகா போட்டானா அப்படி ஒரு கலராகவும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து குடமிளகாவை கொஞ்சம் வந்து கட் பண்ணி அதை மிக்சியில நல்லா அரைச்சிட்டாங்க. அடுத்து வந்து கொஞ்சம் குடமிளகா வந்து எண்ணெய் காய வச்சு எண்ணெய் காய்ஞ்சதுக்கு அப்புறமா அதுல போட்டு நல்லா வதக்கினாங்க. வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்ச விழுதியும் அதுல சேர்த்துட்டாங்க. அதோட வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிருக்காங்க, உப்பு சேர்த்திருக்காங்க, மிளகாய் தூளும் கொஞ்சமா மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ கொஞ்சம் கரம் மசாலா போடலாம். கரம் மசாலா ஒரு துளி தான், ஏன்னா இவ்வளவுதான் நம்ம போட்டிருக்கோம். அதுக்கு ஒரு துளி போட்டா போதும். சரி. வெல்லம். வெல்லமும் அப்படிதான், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் போட்டீங்கன்னா போதும். இது வெல்லம் வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். சரி. இப்போ இந்த வெல்லம் இதெல்லாம் போட்டு பண்ணும்போது பிரெட்டுக்கு வச்சுட்டீங்கன்னா எப்படி இருக்கும், தோசை இதுக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அப்படின்னு இந்த பீசஸ் அதிகமா வேண்டாம் அப்படிங்கிறவங்க எல்லாத்தையுமே அப்படியே கொஞ்சம் அரைச்சே வச்சிடலாம். ஓகே. ஆனா பீஸ் இருந்தாதான் அது கேப்சிகம் தெரியும். அவ்வளவுதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சூப்பர் மேம். இது கூட ஃபைனலா நம்ம போட வேண்டியது வினிகர், நமக்கு அந்த புளிப்புக்காக. ஓகே. வினிகர் வந்து பொதுவாவே நம்மளோட உடம்புல இருக்கிற ஃபேட்டை குறைக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல வந்து எல்லா எசன்ஸும் கலந்துருக்கும். நல்ல ஒரு 4 ஸ்பூன் விட்டுட்டேன். இதுல வந்து பச்சை மிளகாய் லேசா கீரி போட்டிருக்கு. ஒரு கொதி, அந்த வினிகர் வந்து ஒரு கொதி கொதிச்சதும் எடுத்து வச்சிடலாம். ஊறுகாய் ரெடி. பார்க்க எவ்வளோ பார்த்தாலே டெம்ப்ட் ஆகுற அளவுக்கு இருக்கு. நல்ல இந்த காரமும் அதுக்கு ஏத்த புளி அதுக்கேத்த உப்பு இருக்கும் போது அப்படியே தேவாமிர்தம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். அதுவும் அந்த காரம் விரும்பி சாப்பிடுறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அடுத்தது மேம், அடுத்தது கேப்சிகம் சிக்கன். ஓகே. அதுக்கு வந்து முதல்ல சிக்கன் நல்ல, இதுக்கு வந்து போன் பீசஸ் இருக்கிறது கம்மியா எடுத்துக்கணும். நல்ல இந்த இதுக்கு வந்து போன்லெஸ் பீசஸா எடுத்துட்டா நல்லது. ஒரு சிலருக்கு அந்த போனோட பிடிக்கும்னா அப்படியும் எடுத்துக்கலாம். ஆனா நான் பொதுவா இதை போன்லெஸ்ஸா தான் பண்ணுவேன். முதல்ல உப்பு, கொஞ்சம் எலுமிச்சை ஜூஸ், எப்பவுமே சிக்கன் மேரினேட் பண்ணும் போது முதல்ல உப்பு எலுமிச்சம்பழத்தை முதல்ல கலந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம காரப்பொடி எது போடணும்னாலும் அதுக்கப்புறமா தான் போடணும். இப்போ மத்ததெல்லாம் போடலாம். மிளகாத்தூள், இதுவும் கொஞ்சம் நல்ல காரமாவே பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். கரம் மசாலா பவுடர் அது ஒரு சிட்டி அளவுக்கு இல்ல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மேரினேஷன்லாம் எப்பவும் நம்ம பண்றதுதான். இதுக்கு மேல நம்ம போடுற சில விஷயங்கள் தான் இதுல இருக்கிற டேஸ்ட கொஞ்சம் வித்தியாசப்படுத்தும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து போன்லெஸ் சிக்கன் பீசஸ் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதில் வந்து உப்பும் கொஞ்சம் எலுமிச்சை ஜூஸும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணினாங்க. அதோடு வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்காங்க, கரம் மசாலா சேர்த்துருக்காங்க, இஞ்சி பூண்டு விழுது, தயிர் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இது கூட வந்து கொஞ்சம் புதினா, இந்த புதினாவை இந்த மாதிரி மேரினேட் பண்ணும் போதே போட்டு வைக்கணும். இல்லைன்னா அந்த ஸ்மெல் வந்து நமக்கு அவ்வளோ இதா வெளியே வராது. நல்லா கிள்ளி போட்டுட்டு கூடவே 2 கருவேப்பிலையும் கிள்ளி போடுறேன். ஓகே. இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் எல்லாம் கலந்து, ஆனா இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடணும். சரி. அப்பதான் நமக்கு அந்த
டேஸ்ட் வந்து நல்லா உள்ள இறங்கும். ஓகே, அவ்வளவுதான். மிக்ஸ் பண்ணிட்டோம். இது ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணலாம். ஓகே. சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இன்னும் செய்ய வேண்டியதுதான். எண்ணெய் ஊத்திக்கலாம். இதுக்கு வந்து நம்ம தண்ணி அதிகமா போட்டு பண்ண போறது இல்ல, அதனால எண்ணெயே எவ்வளவு அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் ஊத்திக்கலாம். சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா வெங்காயம் போடலாம். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் போட்டா கூட போதும். வெங்காயத்தை கூட நம்ம பெரிய பெரிய பீசஸா கூட போட்டுக்கலாம். சரி, இப்ப நம்ம சின்ன பீஸா தான் போட்டிருக்கோம். இப்ப இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள். இந்த 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து எண்ணெயில போடுறதுனால அது நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஓகே. அப்புறம் நம்ம இந்த மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இதுக்குள்ள போட்டுடலாம். நல்ல எண்ணெய் மிதக்க மிதக்க இன்னைக்கு 2 டிஷ்ஷும் செய்யறோம். ஆமா, நல்ல இது இப்படி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு மூடிடணும். அந்த எண்ணெயிலேயே அந்த சிக்கன் நல்லா வேகணும். ஒரு 1/2 வேக்காடு இல்ல 3/4 வேக்காடு வேகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் அது மூடி வச்சிருக்கணும். ஓகே. நல்ல தளத்தலன்னு கொதிச்சதுக்கு அப்புறமா மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சிடணும், இல்லைன்னா தீஞ்சு போயிடும். ஒரு 10 நிமிஷம் அந்த மிதமான தீயில அது வேகணும். ஓகே. ஸோ சிக்கன் நல்லா ஃபர்ஸ்ட் வந்து மேரினேட் பண்ணாங்க, உப்பு போட்டாங்க, அதுக்கப்புறம் எலுமிச்சை பழச்சாறு சேர்த்தாங்க, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணாங்க, கரம் மசாலா சேர்த்தாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து தயிரும் ஆட் பண்ணி அதோட வந்து கருவேப்பிலெல்லாம் கிள்ளி போட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சாங்க. அண்ட் வந்து ஒரு வானலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் சேர்த்தாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய் தூள் லைட்டாக ஆட் பண்ணாங்க. ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் சேர்த்து இப்போ நல்லா வந்து வேக வைக்கிறாங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல பாத்தீங்கன்னா இந்த சிக்கன்ல இருக்கிற தண்ணியே வரும், அதனால நம்ம தண்ணி ஊத்த வேண்டியது இல்ல. மூடி வச்சிடலாம். மூடி வச்சு நம்ம ஒரு 10 minutes ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அது வேகட்டும். மேம் ஓபன் பண்ணி பார்க்கலாமா? ஆமா, வாசனை வருது இல்ல? ஆமா, நல்ல எண்ணெயில சொதன்னு நல்லா வெந்துருட்டு. இப்படி ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து குடமிளகாவை போட்டுடணும். இது வந்து எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம். ஓகே. இதுல வந்து குடமிளகா ரொம்ப வேகக்கூடாது, அப்படியே நல்லா கிரிஞ்சியா அந்த ஆயில்ல அது ஃப்ரை ஆயிருக்கணும். இதோட மசாலாவை கொஞ்சம் அந்த குடமிளகா எடுத்துக்கும். சரி. இது கூட வந்து நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கிற இஞ்சி, எப்படி நீள நீளமா கட் பண்ணி வச்சிருக்கோம் அதையும் போட்டுக்கலாம். ஓகே. கொஞ்சம் பெப்பர் பவுடர், மிளகுத்தூள் இல்லைன்னா நான்வெஜ்ஜே நமக்கு அவ்வளவு சுவைக்காது. எவ்வளோ காரப்பொடி போட்டா கூட மிளகுத்தூள் போடணும். நல்ல இந்த பனி காலத்துக்கு இந்த ஒரு மார்கழி தையெல்லாம் நல்ல குளிரான மாசங்கள், அதுக்கு இந்த மாதிரி மிளகு எல்லாம் போட்டு சாப்பிடும் போது காரத்துக்கு, அதாவது அந்த குளிருக்கும் நல்லா இருக்கும், இதமா இருக்கும்.
அது இந்த இவ்வளவு காரம் சாப்பிடுறதும் நம்மள ஒண்ணும் பண்ணாது. மிளகு நிறைய காரம் எடுத்துக்கிறோம் இல்லையா. ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் எடுத்துடலாம். ஓகே. இப்போ குடமிளகாவும் கொஞ்சம் வதங்கிடுச்சு. அவங்கவுங்க இஷ்டம். நல்லா கொஞ்சம் கிரன்ச்சியா வேணுங்கிறவங்க இதோட இப்படியே எடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகட்டும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வேக விடலாம். நான் எனக்கெல்லாம் கொஞ்சம் கிரன்ச்சியா இருந்தா பிடிக்கும். இதுல பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியே விடல. சிக்கன்ல இருந்த தண்ணி அப்புறம் அந்த எண்ணெய் அதுலதான் இது வெந்திருக்கு. இந்த குடமிளகா வாசத்துல இப்ப அது குடமிளகா சீசன் கூட. அதனால நல்ல நிறைய குடமிளகா கிடைக்கும். இந்த மாதிரி குடமிளகால விதவிதமா செஞ்சு சாப்பிடலாம். குடமிளகா ஊறுகாய், குடமிளகா சிக்கன் எல்லாம் ரெடியா இருக்கு. தேங்க்யூ மேம். சுட சுட மணக்க மணக்க ஜோரா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப என்னுடைய சுவை எல்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். மேம் வேற லெவல்ல இருக்கு ஊறுகாய். நீங்க சொல்லும் போது கூட இவ்ளோ டேஸ்டா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. காரம், புளிப்பு, லைட்டா ஒரு இனிப்பு டென்ஸ் எல்லாமே சேர்த்து செமையா இருக்கு, அட்டகாசமா இருக்கு மேம். ஸோ கண்டிப்பா அதை ஒரு தடவை ட்ரை பண்ணாங்கன்னா எல்லாரும் செஞ்சு ரெகுலரா செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. அவ்வளோ சூப்பர்பா இருக்கு. செம்ம சிக்கன். அந்த மேரினேஷன் ப்ராசஸே ரொம்ப பிரமாதமா பண்ணுங்க. அதோட நீங்க சொன்ன மாதிரி இந்த கொஞ்சம் குடமிளகா காம்போவோட சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. எனக்கு ஊறுகாய் பைத்தியம் ஆயிட்டேன் நானு. அவ்வளவு சூப்பரா இருக்கு மேம். தேங்க்யூ சோ மச். ரொம்ப நன்றிமா. குடைமிளகாய் ஊறுகாய் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: குடைமிளகாய், எண்ணெய், பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு, கரம் மசாலா, வெல்லம், வினிகர். குடைமிளகாய் ஊறுகாய் செய்யும் முறை: குடைமிளகாய் ஒரு மிக்ஸி ஜாரில் அரைத்தெடுத்து கொள்ளவும். பிறகு ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய்ந்ததும் சிறு துண்டுகளாக நறுக்கிய குடைமிளகாயை நன்கு வதக்கவும். பிறகு இதோடு அரைத்த குடைமிளகாய் கலவையையும் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக் கொள்ளவும். பிறகு இதில் பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, வெல்லம் சேர்த்து நன்கு வதக்கி வினிகர் சேர்த்து இறக்கினால் சுவையான குடைமிளகாய் ஊறுகாய் தயார். குடைமிளகாய் சிக்கன் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: சிக்கன், எலுமிச்சை சாறு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, தயிர், புதினா, இஞ்சி, எண்ணெய், உப்பு, வெங்காயம், குடைமிளகாய், மிளகுத்தூள். குடைமிளகாய் சிக்கன் செய்யும் முறை: ஒரு கிண்ணத்தில் சிக்கன், உப்பு, எலுமிச்சை சாறு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, கரம் மசாலா, தயிர், புதினா சேர்த்து நன்கு கலந்து அரை மணி நேரம் ஊற வைக்கவும். பிறகு வாணலியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், மிளகாய்த்தூள் சேர்த்து நன்கு வதக்கிக் கொள்ளவும். பிறகு இதோடு ஊற வைத்திருக்கும் சிக்கனையும் சேர்த்து மூடி வைக்கவும். சிக்கன் நன்கு வெந்த பிறகு குடைமிளகாய், இஞ்சி, மிளகு தூள் சேர்த்து நன்கு வதக்கி இறக்கினால் சுவையான குடைமிளகாய் சிக்கன் தயார்.